கமலோடைய ஆக்டிங்கில் தக் லைஃப் மூவிலேருந்து நிறைய அப்டேட்ஸ் இப்போ போய்கிட்டு இருக்கேன். இந்த மூவியில் ஏற்கனவே துல்கர் சல்மான் அவர்கள் விலகிட்டு தான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த கேரக்டரில் யார் வரப்போகிறாங்கன்னு பார்க்கும்போது எஸ்டிஆர் அவர்கள் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகி இருந்தது. இப்போ ரீசெண்டாக எஸ்டிஆர் அவர்கள் இந்த மூவியில் ஜாயினிங் ஆகிட்டார் அப்படின்ற போல் ஒரு சின்ன ப்ரோமோ வீடியோஸை ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மணிரத்னமுடைய டைரக்ஷனில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக இந்த மூவி தயாராகிருக்கு. இதை தாண்டி ஜெயம் ரவி அவர்களும் இந்த மூவிலேருந்து விலகிட்டு தான் கன்ஃபார்ம் அப்டேட்டும் கொடுத்துட்டாங்களே. அதுக்கு பதிலாக அசோக் செல்வன் அவர்கள் இந்த மூவியில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக எஸ்டிஆர் அவர்களுக்கு ஒரு பெரிய ரோல் மட்டும் இல்லாமல் செம்மையான ஒரு ரோலை இந்த மூவியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க போல். அதுவும் கமல் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக இந்த ரோல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட செக்கச்சிவந்த வானம் போலவே இதில் ஒரு செம்மையான ரோலை எஸ்டிஆர் அவர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. பேன் இண்டியா வயசில் நிறைய ஆக்டர்ஸ் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. ரொம்ப பிரம்மாண்டமாக தயாராகிட்டு இருக்கிற இந்த மூவியை 2024 எண்டில் பிளான் போட்டு வச்சுருக்காங்க. சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகுமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அல்லு அர்ஜுனுடைய ஆக்டிங்கில் புஷ்பாவுடைய 2வது பக்கத்துக்கு தான் ஒரு பெரிய வெயிட்டிங். இப்போ இந்த மூவி கேரளாவில் E4 அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் தான் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக இந்த மூவியோடைய ஃபஸ்ட்டு சிங்கிளை ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தினாங்களே. ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு சில அப்டேட்ஸ்லாம் இப்போ போய்கிட்டு இருக்கா. ரொம்ப பிக் பட்ஜெட்டில் மட்டும் இல்லாமல் ஒரு பிக் பாக்ஸ் ஆஃபீஸும் இந்த மூவி ரிலீஸுக்கு முன்னாடியே ஏற்படுத்தியிருக்கேன். பிளான் போட்ட மாதிரியே ஆகஸ்ட் 15க்கு இந்த மூவியை தேட்டருக்கு கொண்டு வர போகிறாங்க. புஷ்பாவுடைய முதல் பக்கம் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ், அதை தொடர்ந்து இந்த 2வது பக்கமும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்துமான தேட்டருக்கு வந்தால் தான் தெரியுமே. இப்போ இந்த மூவியோடைய ப்ரொடக்ஷன் ஒர்க்கு மட்டும் இல்லாமல் இந்த மூவியோடைய தேட்டரிக்கல் ரைட்ஸில் தொடங்கி ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரிலீஸுக்கு முன்னாடியே இந்த மூவியில் இருக்க ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணுவாங்களே. ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியும் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் மூவிலையும் ஏற்பட போகுதுன்னு. யாஷிக் ஆனந்தும் பிரஜினும் ஆக்டிங் பண்ணியிருக்க படிக்காத பக்கங்கள் மூவியோடைய ரிலீஸ் டேட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மே 17க்கு வேர்ல்டு வைட்டாக இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. செல்வன் மாதப்பனுடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு. சஸ்பென்ஸ் கலந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவியாக இந்த மூவி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே அப்படி தான் காமிக்குது. மே 17க்கு தெரியும் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸாக தேட்டரில் ஏற்படுத்த போகுதுன்னு. நிக்கில் சித்தார்த்தோடைய ஆக்டிங்கில் சுயம்பு மூவியோடைய ஷூட்டிங் இப்போ கரண்ட்டாக போய்கிட்டு இருக்க. கிட்டத்தட்ட இந்த மூவியோட ஷூட்டிங் ஒரு 12 நாள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்களே. அதுக்கே ஒரு 8 கோடி ரூபா இந்த மூவியில் செலவு பண்ண போகிறாங்க போல். இது ஒரு எபிக் மூவி தான். அதுவும் ஒரு எபிக் வாரம் மட்டுமே மெயினாக வச்சு மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மூவி. பேன் இண்டியா வயசில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக தயாராகிட்டு இருக்க. இப்போ இந்த மூவியோடைய லாஸ்ட் ஷெடியூலுக்கு வந்துட்டாங்களே. ஒரு 12 நாள் ஷூட்டிங்கை தான் இப்போ போய்கிட்டு இருக்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி இந்த மூவியோடைய ஷூட்டிங் இப்போ கரண்ட்டாக மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்டேட் கொடுத்துருக்காங்க. பேன் இண்டியா வயசில் இன்னும் 2 or 3 monthsக்குள்ளே இந்த மூவியையும் தேட்டரில் பார்க்கலாம். மஞ்சு விஷ்ணுவோடைய ஆக்டிங்கில் கண்ணப்பன் மூவியில் பிரபாஸ் அவர்கள் ஆக்டிங் பண்ணுறது ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆகி இருந்தது. இப்போ கரண்ட்டாக பிரபாஸ் அவர்கள் இந்த மூவியில் ஜாயினிங் ஆகிட்டாருன்ற போல் அப்டேட் கொடுத்துட்டாங்களே. சிவன் கேரக்டரில் தான் இந்த மூவியில் இவர் வரப்போகிறாரு. விஷ்ணுவோடைய கேரக்டரில் அக்ஷயகுமாருக்கு பேசியிருந்தாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் இப்போ பிரபாஸ் அவர்கள் இந்த மூவியில் சிவன் கேரக்டரில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே இவருடைய போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும்னு நினைக்கிறேன். பிரபாஸ் அவர்களுக்கு அவருடைய பெரிய பெரிய மூவிஸோடைய ஷெட்யூல்ஸ் எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்க. இந்த கண்ணப்பன் மூவியில் ஒரு சின்ன கேமியோ ரோல் தான் இந்த சிவன் கேரக்டரை. மேக்ஸிமம் ஒரு 2 or 3 வீக்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அவருடைய சலார் மூவியோட ஷூட்டிங்கில் தான் ஜாயின் ஆக போகிறாரு. அதனுடைய அப்டேட்டும் சீக்கிரமாக கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க.